வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் அசிஸ்டன்ட் ஆண்டனி. இந்த எஸ்சிஓ கோர்ஸ் லெசனில் நாங்கள் பார்க்க போகிறது ஹெட்டிங் டேக்ஸ். நாங்கள் ஒன் பேஜ் எஸ்சிஓவில் ஒன்றா பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ ஹெட்டிங் டேக்ஸ் ஏன் முக்கியம் ஒன் பேஜ் எஸ்சிஓக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் டேக்ஸ்னால் என்ன? ஹெட்டிங்ஸ் டேக்னால் ஒன்றுமே இல்லை. நம்ம நார்மலாக டெக்ஸ்ட் ரைட்டிங் பண்ணுற நேரம் ஹெட்டிங் டேக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் மெயின் ஹெட்டிங், சப் ஹெட்டிங், அந்த சப் ஹெட்டிங்க்கு கீழே ஒரு புல்லட் பாயிண்ட் இல்லை சப் ஹெட்டிங் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுற நேரம் எது பண்ணுறோமோ அதே இது தான் இங்கே எஸ்சிஓலையுமே ஹெட்டிங் டேக் எஸ்சிஓங்கிறது. பேசிக்காக நம்ம வெப்சைட்டில் நம்ம வெப்பேஜில் ஒரு லாஜிக்கலான ஹெட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அது எஸ்சிஓக்கு ரொம்பவே முக்கியம். அது தான் ஹெட்டிங் டேக்ஸ் எஸ்சிஓன்னு சொல்லுவோம். பேசிக்காக H1ங்கிறது ஒரு வெப்பேஜுக்கு இருக்கிற மெயின் ஹெட்டிங். H1 தான் அந்த வெப்பேஜ் என்னன்னு குறிக்கிறது. ஸோ இதை வந்து ஒரு ஹெட்டிங் டேக் எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னா, ஒரு டைட்டில் டேக் இப்போ இந்த போஸ்ட்டுக்குன்னா இது இந்த வெப்சைட்டில் இருக்கிற போஸ்ட்டில் இது தான் H1. ஸோ இதை வந்து நான் இப்போ இன்ஸ்பெக்ட்னு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தேன்னா காமிக்கும். பார்த்தீங்கன்னா H1 இது H1 டேகுக்குள்ளே இருக்கிறனால இது என்ன சொல்லுதுன்னா எஸ்சிஓ கூகுளுக்கு இது தான் என்னோடய வெப்சைட். இந்த வெப்பேஜில் வந்து நான் முக்கியமாக இந்த டாப்பிக்கை பற்றி தான் கவர் பண்ண போகிறேங்கிறத க்ளீனாக சொல்லும். இதை கன்ஃபார்ம் பண்ண நான் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டுக்குள்ளேயும் போடலாம். நிறையா ஃப்ரீ எக்ஸ்டென்ஷன் இருக்குது. நானுமே 2-3 ஃப்ரீ டூல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதையும் போடுறேன். அதில் போனாலும் இந்த மாதிரி போயிட்டு ஹெடர் டேக்கில் போய் பார்த்தா H1ன்னு காமிக்கும். இதில் என்ன மெயின் இம்பார்ட்டன்ட்னா, ஒரு வெப்பேஜுக்கு ஒரே ஒரு H1 டேக் தான் இருக்கணும். நம்ம 2-3 ஹெட்டிங்கெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே H1 டேக் போட்டோம்னா அது வந்து இன்எஃபெக்டிவ். அது பேட் எஸ்சிஓ ப்ராக்டிஸ். தென் வி ஹேவ் H2. H2லேருந்து நம்ம எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் H2 வந்து அதிலேருந்து செகண்டரி ஹெட்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கீழே வர நேரம் இந்த இதில் வந்து நான் பெஸ்ட் எஸ்சிஓ டூல்ஸை கவர் பண்ணிவிட்டு வாட் ஆர் த பெஸ்ட் எஸ்சிஓ டூல்ஸு, இந்த ஆல் எஸ்சிஓ டூல்ஸ் இதெல்லாம் H2. ஸோ இப்போ நான் இதை இன்ஸ்பெக்ட் போய் பார்த்தேன்னு சொன்னால் H2. அண்ட் அதே மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் கிட்டத்தட்ட 15 டிஃப்ரெண்ட் H2 இருக்குது. ஸோ இது எல்லாமே செகண்ட் லேயர் ஹெட்டிங். இதுவும் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் செகண்டரி கீவேர்டு, லாங் டெயில், ஈவன் ப்ரைமரி கீவேர்டு வேரியேஷன் கூட இதில் இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் சப்செக்ஷன்ஸ் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. அதே சேம் ப்ரொசீஜர் நான் சொன்ன மாதிரி இப்போ இது கீழே இங்கே கீழே இது வந்துடுது. இப்போ இதை நான் இன்ஸ்பெக்ட் பார்த்தேன்னா H3. ஸோ அந்த லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நீங்கள் இதில் போய் நான் பார்த்தேன்னா திரும்ப H3 வந்து 34 H3 வச்சுருக்கேன் நான் எல்லா டூல்ஸ் எல்லாமே. அப்புறம் H4. ஸோ இது எப்படியுமே லாஜிக்கல் ஸ்ட்ரக்சராக அப்படியே பில்ட் பண்ணிக்கிட்டு போகிறது. ஸோ H1 ஒரு தடவை இருக்கணும். H2 வந்து லாஜிக்கலாக இருக்கிற செகண்டரி. H3 வந்து ஒவ்வொரு H2 கீழேயுமே சப்செக்ஷன் வேணும்னு சொன்னால் இதை இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட் எஸ்சிஓ டூல்ஸ் ஃபார் கீவேர்ட் ரிசர்ச்சுங்கிறது H2. ஏன்னா இந்த டாபிக் வந்து நான் பெஸ்ட் எஸ்சிஓ டூல்ஸ்னு கவர் பண்ணுறேன். ஸோ அதுதான் மெயின். அதில் கீவேர்ட் ரிசர்ச்சுக்கானதுங்கிற டைட்டில் வந்து H2. அதில் ஒரு டாபிக் ஐ மீன் டூலோட நேமே H3ன்னு லாஜிக்கலாக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் மெயின். அதே மாதிரி நம்ம இன்னும் H4 க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு கீழே H3க்கு கீழே. ஆனால் இதெல்லாமே ரொம்ப ரேர். நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். வேணும்னு சொன்னால் H4 க்ரியேட் பண்ணலாம், H5 க்ரியேட் பண்ணலாம், ஈவன் H6 கூடவே க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது தான் ஹெட்டிங் டேக்ஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறது. இது எதுக்காக மெயினாக இப்போ க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த பேஜ் வந்து ஒரு லாஜிக்கல் ஹையரார்க்கி இருக்கணும். இல்லைன்னா எல்லாமே ஒரே H1ல் இருந்தாலோ H2ல் இருந்தாலோ இல்லை H3 H2 இல்லாமல் இருக்கிற நேரம் அது வந்து ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணும். பாட்டுக்காக இருக்கட்டும், ஈவன் கூகுளுக்காக இருக்கட்டும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதுகளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் இருக்குது. மெயின் ரூல்ஸ் என்னென்னா க்ளீனான ஒரு ஹெட்டிங் டேக்ஸ் ஆப்டிமைசேஷன் நீங்கள் இருக்கணும். ஸோ ஒரு H1 ஒன்று தான் இருக்கணும். நான் 2-3 H1 இருக்கக்கூடாது. H2 வந்ததுக்கப்புறம் தான் H3 போகணும். H3 டிரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு வரக்கூடாது. ஸோ H2மே வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ 1H2 ஒவ்வொரு பேஜுக்கும் டார்கெட் கீவேர்டு H1ல் இன்க்ளூட் பண்ணணும். லாஜிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். செட்டிங் அப் பண்ணுறது. மேஜர் செக்ஷன் பிரேக்ஸுக்கு எல்லாத்துக்குமே H2 யூஸ் பண்ணுறது இது மாதிரி. அதே மாதிரி டோன்ட் யூஸ் ஃபார் ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக எப்படி அந்த ஹெட்டிங் டேகை க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கணும். கீவேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய கீவேர்ட் ஸ்டஃபிங்னு நம்ம அந்த பிளாக் ஹேட் மெத்தடையுமே ரொம்பவே இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது.
இம்பேக்ட் வந்து H1 தான் ரொம்பவே முக்கியமான இம்பேக்ட் குடுக்கும். H2 வந்து ஆட்டோமேட்டிக்கா கவரேஜ் இது கை குடுக்கும். H3யும் அதே மாரி. டைட்டில் டேக்குங்கிறது நம்ம இந்த H1ல இருந்து ரிஃபர் ஆயி, கிரியேட் ஆயி வர்றது தான் டைட்டில் டேக்ன்னு சொல்றது. ஒரு பேஜுக்கு ஒரு H1 டேக், ஒரு டைட்டில் டேக் தான். ஸோ அந்த இது தான் இது. பாடி டெக்ஸ்ட் இது. இது எல்லாமே இம்பேக்ட் ஆகும். ஸோ எங்கே டீப்பாக யூஸ் பண்ணணும்னு சொன்னால் H4 இதெல்லாமே வந்து நீங்கள் பெரிய டெக்னிக்கல் இன்னும் சப்செக்ஷன் H3யோட கீழே தேவைப்படுதுன்னா மட்டும் நீங்கள் போகலாம். அதே மாதிரி தான் H5 H6ம் ரொம்ப பெரிய டாக்குமெண்ட் அந்த மாதிரி இதுக்கு தான் தேவை. இம்பேக்ட் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகள் தான். H1 தான் ஹையஸ்ட் இம்பேக்ட், H2 செகண்டரி, தேர்ட் H2 அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் சைட்டை பில்ட் பண்ணுற நேரம் ஒரு ஹெட்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே க்ளீனாக பண்ணணும். இதை நான் எப்படி ஒரு வேர்ட்பிரஸ் சைட்டில் கிரியேட் பண்ணுறதுன்னு ஆக்சுவல் டெமோ ஆஃப் ஆன் பேஜ் எஸ்இஓவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ.